சிவா அயலி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவாவும் அயலியும் பார்த்தோம்னா அவங்க வந்து இந்திராணி கூட ஊட்டிக்கு போகணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அவங்க ஒரு பிளானை போட்டு வராங்க. அப்போ வந்து இந்திராணி இருக்கிற கார் பக்கத்தில் அவங்க வந்துடவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே தெரியாத மாதிரிக்கு வரவும் அப்போ இந்திராணி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு கார் டிரைவர் வந்து அவங்களுடைய ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் இங்கே வந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கவும் உடனே வந்து அக்கா என்னக்கா பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவாவும் வந்து எதுவுமே தெரியாத மாதிரிக்கு நடிக்கவும் அதுதான் சிவா எனக்கும் ஒன்றும் புரியல அப்படிங்கவும் சரி ஏதாவது வந்து டிரைவர் அவசரத்துக்கு இருக்காங்களான்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சிவாவும் வந்து யாராக இருக்கும்போது ஃபோன் பண்ணி கேட்குற மாதிரிக்கு அவங்க நடிச்சிட்டு இருக்கவும் அக்கா யாருமே அவசரத்துக்கு வரமாட்டேங்கிறாங்களே இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து கபிலன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அக்கா வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அப்பா ஒரு காரையும் நான் ஒரு காரையும் ஓட்டுறோம் நம்ம பேரலாம் அப்படின்னு சொல்லும் போது உடனே இந்திராணியும் வேற வழி இல்லை நம்ம போய் தானே ஆகணும் சரின்ட்டு போகும்போது அப்போ உடனே அயலி வந்து சிவாட்ட சொல்கிறாங்க நம்ம இதுக்காகவும் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே அயலி வந்து அண்ணி நான் சொல்கிறது கேளுங்க, நீங்கள் வேற நாளைக்கு மீட்டிங்கில் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீங்கள் வண்டியை ஓட்டிட்டு போனீங்கன்னா நீங்கள் டயர்ட் ஆயிருவீங்க, அதனால சிவாவை வந்து காரை ஓட்டுவார் நாங்களும் உங்கள் கூட வார அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே இந்திராணி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. சிவா நல்ல வேலையா அயலி சொன்ன யோசனை ரொம்ப நல்லா இருக்கு, நீ எங்கள் கூட வா அப்படிங்கவும் சரி நீ அவரை மட்டும் அழைச்சிட்டு போங்க எனக்கு ஸ்கூலில் வேலை இருக்குது அப்படிங்கும்போது என்ன அயலி இப்படி சொல்லிட்டு இருக்கிற, நாங்கள் எல்லாரும் போகிறோம்ல ஸ்கூலில் அப்படி எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல நீ வா, வந்ததுக்கப்புறமா அப்படி ஏதாவது பதில் சொல்லணும்னா நானே வந்து அவங்க கிட்ட வந்து சொல்கிறேன் நீ வான்னு சொல்லிட்டு அயலியும் சிவாயும் வலுக்கட்டாயமாக அவங்க கூட்டிகிட்டு போகிற மாதிரிக்கு போகவும் அப்போ அயலி சிவாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வழக்கம் போல் செல்வன் நாயகி கபிலன் அவங்க ரித்திகா மூணுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இதுகளுக்கு எப்படி தான் மூக்கில் வைக்குமோ தெரியல, எங்கனாலும் சரி நம்ம கூட வந்து ஒட்டிக்கிடுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கபிலனும் எரிச்சலோடு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா எல்லாருமே ஊட்டிக்கு வந்துருந்தாங்க. அப்போ ஹோட்டலில் வந்து ஏற்கனவே புக் பண்ணி வச்சிருக்கனால அவங்க சாவி வாங்குறதுக்காக வரவும் அவங்களும் அந்த கீயை கொடுக்கவும் அப்போ இந்திராணியா அவங்க பொண்ணு வந்து பார்த்தோம்னா ஒரு ரூம் கதவு வந்து திறக்கிறாங்க, ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தோம்னா செலின் நின்றுட்டு இருக்கவும் செலினை பார்த்ததுமே இந்திராணி பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, எதுக்காக இப்படி வந்திருக்கிறீங்க, நாங்கள் வர கூட விஷயம் தெரிஞ்சு எனக்கு முன்னக்கூட்டியே இந்த ரூமில் வந்து நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செலின் போட்டு திட்டிகிட்டு இருக்கோம். இப்போ எல்லாருமே வந்துருந்தாங்க. வந்ததுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். செலின் அங்கே நிற்கிறத பார்த்துட்டு என்னது இவன் அங்கே வந்திருக்கிறான் அப்படின்னு கபிலன் வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன எங்கள் அக்கா கிட்ட வம்புகள் இருக்குது அங்கே வந்திருக்கிறேன் அப்படிங்கும்போது எங்க பாரு உங்கள் அக்காட்ட நான் ஒன்றும் வம்பு இழுத்துட்டு இருக்கல, அவள் தான் என்கிட்ட வம்பு இழுத்துட்டு இருக்கிறா அப்படின்னு செலின் சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் எதுக்காக இப்போ இந்த ரூமில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது என்ன பேசிகிட்டு இருக்கிற, நான் இந்த ரூமை புக் பண்ணியிருக்கிறேன் அதனால இந்த ரூமுக்கு வந்து அப்படிங்கும்போது ஆமாம் உன்னுடைய ரூம் நம்பர் என்ன நம்பர் அப்படிங்கவும் உடனே வந்து இந்திராணி இந்த நம்பரை சொல்கிறாங்க. அது பார்த்தோம்னா செலின் ரூமோட பக்கத்து ரூமாக இருக்குது, பாரு நீ தான் வந்து தப்பாக வந்து இங்கே வந்து கவு தட்டிக்கிட்டு என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே அப்போ தான் இந்திராணிக்கு புரியுது, ஐயோ நம்ம மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்திராணி வா பாவி போகலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே பாவி குட்டி அப்படின்னு செலின் வந்து கொஞ்சிட்டு இருக்கவும் பாவையும் சிரிக்கிறாங்க. ஆனாலும் இந்திராணி பாவே வான்னு சொல்லி இழுத்துட்டு போகவும் இதை பார்த்துட்டு இருக்கிற சிவா வந்து அப்போ செலினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகவும் அடுத்தது எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிருந்தாங்க. அப்போ வந்து செலின் சிவா அவங்க அயலி மூணுமே இருக்கவும் அப்போ வந்து சிவாவும் செலினும் வந்து அவங்க தான் ட்ராமா பண்ணி கரெக்டாக செலினை அந்த ரூம் பக்கத்துலேயே வந்து அந்த ரூம் போட வச்சிருக்கிறாங்க. அப்போ அயலி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, சிவா இதெல்லாம் உன்னுடைய வேலையான்னு சொல்லி கேட்கும் போது ஆமாம் அயலி இதெல்லாம் என்னுடைய ஐடியா தான் அப்படிங்கவும் எனக்கு கூட நீங்கள் சொல்லலை அப்படிங்கும்போது ஆமாம் நீ தான் அக்கா பக்கத்துலேயே உட்காந்துருந்தேலாம் அதனால தான் உங்ககிட்ட சொல்ல முடியல அப்படிங்கவும் என்ன மாம்சு எப்படியாவது அக்கா மனசை மாற்றி போகிறதுக்குள்ளேயே ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவீங்களா அப்படிங்கவும் நான் ரெடியாக தான்ப்பா இருக்கிறேன், ஆனால் உங்கள் அக்கா தான் இந்த மாதிரிக்கு முகத்தை திருப்பிக்கிட்டே இருக்கிறா, ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது அவகிட்ட நம்ம பேசிடணும்னு தான் சொல்லி நினைக்கிறேன் அப்படிங்கவும் சரிதான் மாம்சு ஆட்டத்தை ஆரம்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவாவும் அயலியும் வந்து அவங்க சிலிண்டர் கிண்டல் பண்ணிட்டு சொல்லிட்டு போகவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து இந்திராணி தான் காட்டுறாங்க. இப்போ இந்திராணி பாவை கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு பாவே உங்கள்கிட்ட உங்கள் அப்பா பேசினார் நீ பேசக்கூடாது அப்படிங்கும்போது உடனே பாவை வந்து எனக்கு இப்போமே அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அங்கே அயலி சிவாவும் வராங்க. என்னாச்சு பாவை எதுக்காக அடம்பிடிச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது எனக்கு அப்பாவை பார்க்கணும் அப்படிங்கவும் இப்போ இந்திராணி வந்து வேணும்னே அவர் எங்கிட்ட கலாட்டா பண்ணுறதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கும்போது இப்போ அயலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னன்னே நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் சேனலுக்காக வந்திருக்கிறீங்க அதே மாதிரிக்கு அவரும் வந்து அவருடைய சேனலுக்காக வந்திருக்கிறாரு, அவர் தான் நம்மக்கிட்ட சொன்னார் அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட ஒன்றும் பிரச்சனை பண்றதுக்காக வரல அப்படிங்கவும் ஆமா எப்பவுமே நீங்க அவருக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க அப்படின்னு இந்திராணி சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அயலி வந்து பாவை கிட்ட சொல்றாங்க, பாவை நீ அமைதியா இரு நான் அப்புறமா உன்னை அப்பா பார்க்க அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லவும் பாவையும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா ரித்திகா கபிலன் செல்வன் ஆகி இவங்க மூணு தான் காட்டுறாங்க. இப்போ உங்க மூணு வந்து இவங்க மூணு பற்றி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அதாவது அயலி சிவா செலின் இவங்க மூணு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரும் முகத்தில் முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ அவங்க முகத்திலே முழிக்க வேண்டியதாக ஆகி போச்சுது. ஏற்கனவே வீட்டில்
2 பேரும் வந்து நம்ம தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க வந்த இடத்துல என்னன்னா செடின்னு வேற. ஆக மொத்தத்தில் அந்த 3 முகத்திலையும் பார்த்து இங்க இருந்து எரிச்சலா இருந்துட்டு இருக்குது. வீட்டில தான் இதுகளோட நம்மளுக்கு தொந்தரவா இருக்குது. ஊட்டிக்கு வந்தாவது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போலான்னு சொல்லி வந்தோம். இங்கேயும் இதுகளோட பிரச்சனையா இருக்கு அப்படிங்கவும் அப்ப கபிலன் வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரித்திகா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன கபிலா என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கவும், இல்ல அந்த அயலி சிவா மேல எனக்கு ஒரு டவுட்டாவே இருந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது, என்ன டவுட் அப்படிங்கவும், உண்மையிலேயே அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்லிட்டு இருக்கிற, நம்ம தான் பார்த்துட்டு இருந்தோமே, அதுக்கு முன்னாடி கூட நம்ம சந்தேகப்படலாம். இதுக்கு 2 பொய் சொல்லிச்சா உண்மை சொல்லிச்சான்னு தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்போ தான் வீட்டில் நம்ம கண் முன்னாடி தானே 2 பேருக்கு கல்யாணம் நடந்துச்சுது. அப்புறமா எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இல்லை இதில் கூட இதுக்கு ஏதாவது பித்தலாட்டம் பண்ணியிருக்குறங்க அப்படின்னு சொல்லவும், இப்போ என்ன அவங்கக்கிட்ட இருந்து உனக்கு உண்மையை வரவழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது எப்படி உண்மையை வரவழைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ செல்வன் ஐயும் ரித்திகாவும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. அப்போ பார்த்தோம்னா வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸில் இந்த பொடியை கலந்தோம்னா அது குடித்தவங்க வந்து உண்மையை தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் சரிதான், ஆனால் எப்படி அவங்ககிட்ட இதை கொடுக்க முடியும் அப்படிங்கும்போது சமய சந்தர்ப்பத்தை பார்த்து நம்ம அவனுக்கு கொடுத்துட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ பார்த்தோம்னா அன்றைக்கி ராத்திரி வந்து எல்லாருமே வந்து வெளியே உட்காந்துருக்கும் போது அப்போ ரித்திகா வந்து சொல்கிறாங்க, நம்ம எல்லோரும் ஒரு கேம் விளாட்லாமா அப்படிங்கும்போது, கேமா என்ன கேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அது கொஞ்சம் இருங்க நான் வந்து பொறுத்திருந்து சொல்கிறேன் அப்படிங்கும்போது, அப்போ உடனே செல்வனாகியும் ரித்திகாவும் தன்னுடைய பிளானை வந்து செயல்படுத்தலாம்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது அவங்க கூல்ட்ரிங்க்ஸில் அந்த பொடியை கலந்துருந்தாங்க. கலந்ததுமே எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரிக்கு அதே மாதிரிக்கு சிவாவுக்கு கலந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா சிவா கிட்ட உண்மையை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சிவாவும் அதை குடிச்சிருந்தாரு. அடுத்ததான் அந்த கேமை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ரித்தியா கேட்கவும், சரி அப்படின்னு இந்திராணி சொல்லவும், அப்போ ஒரு பாட்டில் வந்து உருட்டி விட்றாங்க. அந்த பாட்டில் வந்து யார் முன்னாடி இருக்குதோ அவங்க வந்து நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து அதுதான் கேமாக இருக்குது. அப்போ சிவா பக்கத்தில் அந்த பாட்டில் வந்து உருட்டி விடும் போது சிவா பக்கத்தில் போய் இருக்கவும், அப்போ ரித்திகா வந்து சிவா கிட்ட வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அம்மா சிவா, நீங்கள் யாரையாவது லவ் பண்ணியிருக்கிறீங்களா, நீங்கள் யாரை விரும்பினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், சிவாவும் வந்து உடனே வந்து அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சனால அப்படியே வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற அயலி என்னது இப்படி வளரிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கவும், அப்போ ரித்திகா கேட்குற கேள்விக்கு எப்படியும் வந்து அவன் வேற யாரையாவது சொல்வான்ட்டு இருக்கவும், அப்போ வந்து சிவா அந்த நேரத்தில் கூட நான் வந்து அயலியை தான் விரும்புகிறேன், அயலியை தான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதை கிட்டதுமே பாரு இந்த நிலைமையில கூட இப்படியும் சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ ஆக மொத்தத்தில் இதுக்கு 2 உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டதுங்க, நீங்கள் தான் வந்து இந்த மாதிரி நம்ம தான் வந்து சந்தேகப்பட்டு இருந்திருக்கிறோம் அப்படிங்கவும், இப்படி சொன்னதுமே அயலி வந்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்திராணி வந்து சிவா பாரு அயலி மேலே எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கிறான் அப்படின்னு வந்து இந்திராணி சொல்லவும், உடனே அயலி சிரிச்ச மாதிரி இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே கபிலனுக்கு வந்து வர்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்னடா எல்லாரும் இங்கே வந்துட்டீங்களா, என்ன வந்ததுமே சந்தோஷமாக கும்மால் அடிச்சிட்டு இருக்கிறீங்களா, நான் உனக்கு இங்கே ஒரு வேலையை ஒப்படைச்சிருக்கிறேன், நீ என்னன்னா வந்து இங்கே சிரிச்சு பேச்சு கும்மால் அடிச்சிட்டு இருக்கிறியா அப்படிங்கவும், உடனே கபிலன் வந்து அப்படியே திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. வர்மாவை மனசுக்குள்ள இவன் ஏன் தான் நம்மளை போட்டு இப்படி உயிரை வாங்கிட்டு இருக்கானோ தெரியல, எங்கேயுமே நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறானே, இங்கே என்னன்னா அந்த சிவா ஏலி, இங்கே ஃபோனில் என்னன்னா அந்த வருமா, ஆக மொத்தத்தில் நம்ம இவங்ககிட்ட வசமாக மாட்டிக்கிட்டு நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா வர்மா வந்து ஒரு வேலையை சொல்லிட்டாங்க, இந்த வேலையை நாளைக்கு நடத்தி ஆகணும் அப்படிங்கவும், இதை கேட்டதுமே கபிலன் வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு வருமா நான் சொல்கிறது கேளு, நீ வேற ஆளை வச்சு பண்ணிக்கோ, நான் குடும்பத்தோடு வந்திருக்கிறேன் அப்படிங்கும்போது, என்னடா எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்கிற, அங்கே பாரு இதை மட்டும் நீ செய்யலன்னு வச்சுக்கீங்க, உன்னையும் சரி உன் குடும்பத்தையும் சரி நான் இல்லாமல் ஆய்க்கிறோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும், இதனால கபிலனும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வர்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவனை நம்பதுக்கு வழி இல்லை, அதனால வந்து நம்ம இவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தோம்னா அது ஒழுங்காக இவன் செய்யணும்னா நம்ம வந்து ஒரு வேலையில் இறங்க வேண்டியது அப்படிங்கும்போது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்திராணியோட குழந்தைய நம்ம தூக்கிட வேண்டியதான், அந்த குழந்தைய வச்சு தான் நம்ம திட்டத்தை நம்ம வந்து செயல்படுத்தணும், அப்போ தான் வந்து கபிலனும் பயந்துக்கிட்டு அவன் செய்வோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா பாவையை தூக்கிட்டு போகிறதுக்காக வந்து வர்மா வந்து எல்லா ஏற்பாடுமே பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா அதே மாதிரிக்கு பாவை வந்து தன்னுடைய அப்பாவை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க இந்திராணிக்கு தெரியாமல் அவங்க வரவும், அந்த நேரத்தில் பார்க்கும்போது வர்மா வந்து தன்னுடைய ஆட்களை வச்சு பாவையை தூக்கியிருந்தாங்க. அடுத்தது இந்த விஷயம் தெரிஞ்சதுமே இந்திராணி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து அயலி சிவாவும் வந்து பாவையை காப்பாற்றுறதுக்காக அவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்க. அதே நேரத்தில் வர்மா வந்து கொடுத்த வேலையை எப்படியும் வந்து அயலி தடுத்து நிறுத்திடுவாங்க. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.